வீடியோல பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், லெமன், குடமிளகா, ஒரு தக்காளி. இப்ப ஒரு பேன் எடுத்து பன்னீரையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நறுக்கி வச்ச ஆனியன உள்ள சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குடமிளகாவையும், அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் உள்ள சேர்த்துட்டு, அரை லெமன நல்லா பிழிஞ்சு ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு பவுல் எடுத்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. டிக்கா மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா கஸ்தூரி மேஸ்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு பெரிய பேன் எடுத்து அதில தயிரையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும், அதுக்கப்புறமா நம்ம பவுல்ல ஆட் பண்ணி வச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய்யும், நெய் ஹீட் ஆன பிறகு 1 1/2 ஸ்பூன் கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, டிக்கா மசாலாவையும், கடலை மாவு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஊற வச்ச பன்னீர உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் கிரில் எந்த மாரி நம்ம வேக வைக்கிறோமோ, அதே மெத்தட்ல தாங்க பன்னீர் டிக்காவும் வேக வைக்க போறோம். அதாவது பன்னீர் டிக்காவ ஒரு 7 டூ 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டீங்கன்னா, நல்லாவே வெந்துருங்க. அதே மாரி பன்னீரோட சைஸ பொறுத்து உங்களுக்கு வேகறதுக்கான டைம் நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆயிடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்துருச்சுங்க. உங்களுக்கான சுவையான பன்னீர் டிக்கா ரெடி. மேலும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா, மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஸ்டே டியூன்.